அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முழுமையான வேட்பாளர் பட்டியலானது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு சுதாகர் அவர்களும், பொன்னேரி தொகுதிக்கு சிறுனி எம்பி பலராமன் அவர்கள் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி தொகுதியை பொறுத்தவரையில் திருத்தணி கோ அரி போட்டியிட உள்ளார். திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரையில் ரமணா போட்டியிட உள்ளார். மாதவரம் தொகுதியை பொறுத்தவரையில் மாதவரம் மூர்த்தி அவர்கள் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்தவரையில் கே குப்பன், ஸ்ரீபெரும்பூர் தொகுதியில் கே பழனி, தாம்பரம் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்தவரையிலும் கஜேந்திரன் அவர்கள் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்யூர் தளி தொகுதி பொறுத்தவரையில் ராஜசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுராந்தகம் தொகுதியில் மரகதம் குமரவேல் அவர்கள் போட்டியிட உள்ளனர். காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் சோமசுந்தரம் அவர்கள் போட்டியிட உள்ளதாக அதிமுக தெரிவித்துள்ளது. அரக்கோணம் தனி தொகுதியை பொறுத்தவரையில் ரவி அவர்கள் போட்டியிட உள்ளனர். காட்பாடி தொகுதியை பொறுத்தவரையில் வி ராமு, ஆற்காடு தொகுதியில் எம் சுகுமார் அவர்கள் போட்டியிட உள்ளனர். வேலூர் தொகுதியை பொறுத்தவரையில் அப்பு போட்டியிட உள்ளார். அணைக்கட்டு தொகுதியை பொறுத்தவரையில் வேல் நகனகன் என்பவர் போட்டியிட உள்ளார். குடியாத்தம் தனி தொகுதியை பொறுத்தவரையில் பரிதா அவர்கள் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. தற்போது அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியாகியுள்ளது. கடைசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் பாதி பேர் இந்த தொகுதியிலும் சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் விவரம். வணக்கம். அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கான பட்டியல் வெளியாகியிருந்த நிலையில இன்று 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. எனவே தற்போது பார்த்தோம் அப்படின்னா வெளியாகி இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியலில் பெரும்பாலும் ஏற்கனவே வாய்ப்புகள் வழங்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக கன்னியாகுமரி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் போட்டியிட இருக்கிறார். கடந்த தேர்தலிலும் தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் இவர்தான் களம் கண்டு வருகிறார். எனவே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் சையது சுல்தான் சம்சுதீன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மா சமுத்திரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது அவரினுடைய தொகுதி. தொடர்ச்சியாக அவர்தான் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்து வந்தார். எனவே அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தச்சை கணேசராஜா அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆலங்குளம் தொகுதியில் பிரபாகரன் போட்டியிட இருக்கிறார். தென்காசி தொகுதியில் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடையநல்லூர் தொகுதியில் கிருஷ்ணமுரளி, சங்கரன் கோயில் தனி தொகுதியில் திலீப் ஜெய்சங்கர், மேலும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சண்முகநாதன், தூத்துக்குடி தொகுதியில் செல்லப்பாண்டியன், முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விளாத்திகுளம் தொகுதியில் ஆர் சத்யா அவருக்கும், முதுகுளத்தூர் தொகுதியில் மலேசியா எஸ் பாண்டி அவருக்கும், திருவிடைவானை தொகுதியில் கிருத்திகா முனியசாமி அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பரமக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ் முத்தையா அவருக்கும், அருப்புக்கோட்டை தொகுதியில் எஸ் சேதுபதிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் அதிமுக சார்பில் விஜே கணேசன் போட்டியிட இருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் சந்திரபிரபா போட்டியிட இருக்கிறார். கம்பம் தொகுதியில் ஜக்கையன் போட்டியிட இருக்கிறார். அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் ஜக்கையன் களம் காண்கிறார். அதன் பிறகாக போடிநாயக்கனூர் தொகுதியில் நாராயணசாமி போட்டியிட இருக்கிறார். மேலும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் லோகிராஜனும், உசிலம்பட்டி தொகுதியில் மகேந்திரனும் களம் காண்கிறார்கள். மதுரை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் சரவணன் போட்டியிட இருக்கிறார். கடந்த 2024 தேர்தலிலும் இவருக்கு மக்களவை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் தோல்வியை சந்தித்த நிலையில அவருக்கு இந்த வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டு இருக்கிறது. சோழவந்தான் தொகுதியில் மாணிக்கம் என்பவருக்கும், மதுரை கிழக்கு தொகுதியில் மாங்குளம் கே மகேந்திரனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலூர் தொகுதியில் செல்வம் பெரிய புல்லான் என்கிற செல்வத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.
சிவகங்கை தொகுதியில் PR செந்தில்குமாருக்கும், திருமயம் தொகுதியில் PK வைரமுத்து, முன்னாள் MLA PK வைரமுத்துவுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பேராவூரணி தொகுதியில் கோவி இளங்கோவுக்கும், பட்டுக்கோட்டை தொகுதியில் CV சேகரனுக்கும், ஒரத்தநாடு தொகுதியில் M சேகருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாபநாசம் தொகுதியில் T சண்முக பிரபு போட்டியிட இருக்கிறார். திருவிடைமருதூர் தொகுதியில் சுப்பிரமணியன், முன்னாள் MLA சுப்பிரமணியன் போட்டியிட இருக்கிறார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் பால தண்டாயுதம் போட்டியிட இருக்கிறார். நாகை தொகுதியில் தங்க கதிரவனும், பூம்புகார் தொகுதியில் பவுன்ராஜும், சீர்காழி தொகுதியில் சக்தியும் களம் காண இருக்கிறார்கள். சிதம்பரம் தொகுதியில் KA பாண்டியனும், புவனகிரி தொகுதியில் அருண்மொழி தேவனும், குறிஞ்சிப்பாடி தொகுதியில் புவனேந்திரனும் களம் காண்கிறார்கள். கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல MC சம்பத், முன்னாள் அமைச்சர் MC சம்பத் போட்டியிட இருக்கிறார். பண்ருட்டி தொகுதியில் K மோகனுக்கும், நெய்வேலி தொகுதியில் சொரத்தூர் ராஜேந்திரனுக்கும், பெரம்பலூர் தொகுதி இளம்பை தமிழ் செல்வனுக்கும், துறையூர் தொகுதி சுரோஜாவுக்கும், முசிறி தொகுதி யோகநாதனுக்கும், லால்குடி தொகுதி லீலா ரோஸுக்கும், திருவெரும்பூர் தொகுதி குமார் ஆகியோருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜசேகரன் போட்டியிட இருக்கிறார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் மனோகரன் போட்டியிட இருக்கிறார். மணப்பாறை தொகுதியில் PL விஜயகுமாரும், குளித்தலை தொகுதியில் கருணாகரனும் களம் காண இருக்கிறார்கள். கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் திவ்யாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அரவக்குறிச்சி தொகுதியில் செல்வகுமாருக்கும், வேடச்சந்தூர் தொகுதியில் பரமசிவத்திற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. மேலும் நிலக்கோட்டை தொகுதியில் தேன்மொழி என்பவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆத்தூர் தொகுதியில் விஸ்வநாதன் களம் காண இருக்கிறார். பழனி தொகுதியில் ரவி மனோகரனும், உடுமலைப்பேட்டை தொகுதியில் வழக்கம் போல உடுமலை ராதாகிருஷ்ணனும் போட்டியிட இருக்கிறார்கள். வால்பாறை தொகுதியில் D லட்சுமணசிங்கும், பொள்ளாச்சி தொகுதியில் வழக்கம் போல முன்னாள் அமைச்சர் ஜெயராமனும் போட்டியிட இருக்கிறார்கள். கிணத்துக்கடவு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் தாமோதரனும், சிங்காநல்லூர் தொகுதியில் KR ஜெயராம் போட்டியிட இருக்கிறார். மேலும் கோயம்புத்தூர் தெற்கு கடந்த முறை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில இந்த முறை அந்த தொகுதியில் அதிமுக களம் காண்கிறது. எனவே அம்மன் அர்ஜுனன் களம் காண இருக்கிறார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் அருண்குமார் போட்டியிட இருக்கிறார். சூலூர் தொகுதியில் கந்தசாமியும், பல்லடம் தொகுதியில் பரமசிவமும், திருப்பூர் வடக்கு தொகுதியில் MSM ஆனந்தன் போட்டியிட இருக்கிறார்கள். மேலும் மேட்டுப்பாளையம் தொகுதியில் ஜின்ராஜ் என்பவருக்கும், குன்னூர் தொகுதியில் முன்னாள் MLA ராமுவுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. கூடலூர் தனி தொகுதியில் பொன் ஜெயசீலனும், பவானிசாகர் தனி தொகுதி அதில் இந்த முறை மீண்டும் பண்ணாரிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. மேலும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் BP பிரபுவுக்கும், அந்தியூர் தொகுதியில் ஹரி பாஸ்கருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. பெருந்துறை தொகுதியில் JK என்கிற S ஜெயக்குமார் போட்டியிட இருக்கிறார். காங்கேயம் தொகுதியில் NSN நடராஜன் களம் காண்கிறார். தாராபுரம் தனி தொகுதியில் சத்யபாமாவும், ஈரோடு கிழக்கு தொகுதியில் மனோகரனும், பரமத்தி வேலூர் தொகுதியில் S சேகர், நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி PS மோகன் ஆகியோர் களம் காண இருக்கிறார்கள். சேந்தமங்கலம் தொகுதியில் சந்திரசேகரனும், வீரபாண்டி தொகுதியில் ஸ்ரீ பாலாஜி சுகுமாரும், சேலம் தெற்கு தொகுதியில் வினோத் என்பவருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. சங்ககிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் MLA வெற்றிவேல் என்பவருக்கும், மேட்டூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெங்கடாஜலம் என்பவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.